சட்டமன்ற உறுப்பினரை இங்க இருந்து போய் பாக்குறதுக்கான சூழ்நிலை இல்ல. துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிக்கலாம்ல. 1600 கட்டுனாதான் 100 வேலை தருவேன்னு சொன்னாங்க. கட்டுனா பண்டைய காணும் ஆளே 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசா வத்துறா பெரிய தப்புங்க. இங்க நடந்துட்டு இருக்கு. ஓட்டு போட்டு நீ போட்ட வேண்டியதான். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலான்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறோமா? என்ன அரசியல், என்ன வாழ்க்கை. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. பின்னால தெரிவது அழைக்குவது இருப்பது அவள் நினைத்தே போராடும். தண்ணி உள்ளாரே உள்ளாரே போகுது. இந்த ரோடு கூட சரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் புழங்குறதுக்கு போறதுக்கு வரதுக்கு இடம் வந்து 2 குடும்பம் வந்து ஒரே வீட்லயே சிக்கலா இருக்கு. எங்களுக்கு எங்கிட்டாவது ஒரு இடம் பார்த்து வாங்கி எங்களுக்கு வீதி கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல பார்த்து நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு இடம் வசதி தான் வாய்ப்பு பத்தல. சொசைட்டி அங்க மாத்தி விட்டுருக்கோம். நான்லாம் நடந்து போய் தான் தரிசி தூக்கிட்டு வந்தேன். பல்ல கெஞ்சிங்க நாங்க அப்படிலாம் இருக்கு. அதுக்குதான் அந்த கோயிலுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த பாலையில வச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. செய்யலன்னு ஓட்டு போட்டு நீ போட்ட வேண்டியதான். நல்லா வரணும் தான் நம்ம ஓட்டு போடுறோம். மக்களுக்கு அது வந்து செய்ய மாட்டாங்கிறாங்களாங்க. அம்மா கொல்லி போட்டுக்கா, எப்படி கொல்லி போட்டுக்கா. இப்ப 2வது வந்து முக ஸ்டாலின் போட்டுக்கா. இன்னும் அடுத்து விஜய் வராதா இல்ல போட்டியில வருது. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல வினோத்துக்கு எனக்கு ஓட்டு போடுவீங்களா? வினோத்துக்கு தான் ஓட்டு போடுறது. அமராவதி அரிசி வாங்கதான் கஷ்டமா இருக்கு. அமராவதி தேவைப்படுது. அதான் எங்களால முடியல. இப்ப நீங்க என்ன ஓட்டு போய் வாங்குறீங்க? அப்புறம் ரேஷன் தான் இல்ல, ரேஷன் தாங்க போக வேண்டியதா இருக்கு. 2 பக்கம் தூரமா இருக்கு. நாங்க ஜெயிச்சு வந்து கையெழுத்து மோடி தனித்தனியா பைப்பு போட்டாங்க. உனக்கு இந்த பைப்பு 1600 கட்டுனாதான் 100 வேலை தருவேன்னு சொன்னாங்க. கட்டுனா அந்த பிள்ளைங்க கொண்டு போய் எங்க போட்டாங்க பண்டைய காணும் ஆளே. என்ன அரசியல், என்ன வாழ்க்கை. நீங்க மட்டும் இந்த உலகத்துல என்ன வாழ்ந்துட்டு போறீங்க? எங்களுக்கு சந்தோஷம் இல்லாம போய் காட்டுங்க யாரு என்ன. நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த ஊர்ல கிராமத்துல. இந்த ரோடு போட்டு தரல, இந்த அமராவதி கழுத நீ மட்டும் நடந்து ஓடி போ. ஏழைங்க எல்லாம் இருக்க. இதுதான் ஒரு வாழ்க்கைய, மனிதனோட வாழ்க்கையா. தண்ணி எல்லாம் வந்து அந்த டயத்துக்கு வரமாட்டேங்குது. இந்த தார் ரோடு எல்லாம் ரொம்ப காலம் போடாதது நான் போராட்டத்துக்கு தார் ரோட்டை போட்டேன். தண்ணி டயத்துக்கு வர்றது கிடையாது. தண்ணிங்கிறது வந்து இன்னைக்கு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருள். அந்த காலகட்டத்துக்கு டயத்துக்குள்ள கிடைக்கும். இங்க தவிச்சு வாய்க்கு தண்ணி கிடைக்காது. தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம பாடுற பயிர் ஒண்ணுதான். பள்ளிக்கூட வசதி எங்களுக்கு தேவை. சாலை வசதி செஞ்சா நல்லா இருக்கும். எரியூட்டுற கொட்டகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த கொட்டகம் இல்ல. சட்டமன்ற உறுப்பினரை இங்க இருந்து போய் பாக்குறதுக்கான சூழ்நிலை இல்ல. பொதுமக்கள் குறைய வந்து நேரடியா கேட்கறதுக்கான சட்டமன்ற உறுப்பினரா தெரியல. கட்சிக்காரவங்களை பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க நான் சொல்ல தெரியல. சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை அவங்க பகுதியில வந்தா ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை மக்கள் ஏத்துப்பாங்க. உடனே பாக்குற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா நல்லா இருக்கும். சரி, கண்டிப்பா அமையும். சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்துக்குவோம். சரிண்ணா.